ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுக்குள்ள கரூர் சம்பவத்திற்கு பிறகு 16 நாட்கள் கழித்து புஷி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சந்திப்புல என்ன நடந்தது, ஸோ என்ன பேசினாங்க அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவ வழக்க உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தலைமறைவாக இருந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் 2 பேருமே பாத்தீங்கன்னா நேற்று தளபதி விஜய் சாரை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அதாவது முதலாவதாக நிர்மல்குமார் இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சாரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது செய்தியாளரை சந்திச்சு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இரண்டாவதாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சாரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமார் 20 நிமிடங்கள் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து விஜய் சாரும் புஷி ஆனந்த் அவர்களும் தீவிரமாக ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்பை முடித்துக் கொண்ட புஷி ஆனந்த் அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்கு புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. கரூர் விபத்து வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் விஜய் சாரை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஃபைனலி தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இருவருமே பாத்தீங்கன்னா விஜய் சாரை நேர்ல சந்தித்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளிவரப்போகுது. இந்த ஒரு சந்திப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.